பாஜகவின் உட்கட்சி மோதல் தொடர்பாக 3 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. முத்துமாணிக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பணத்தை பிரிப்பதில் பாஜகவினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது 3 பேரை பிடித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், விவரங்கள். சென்னை துரைப்பாக்கம் மேட்டுக்குப்பத்தில் பாஜக பூத் ஏஜென்ட்களுக்கு பணம் கொடுக்காதது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் தொடர்பாக தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்ட பாஜக பொதுச் செயலாளராக இருப்பவர் முத்துமாணிக்கம். இவர் கடந்த 20ஆம் தேதி துரைப்பாக்கம் மேட்டுக்குப்பத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நிர்வாகிகள் சிலர் பூத் ஏஜென்ட்களுக்கு சரிவர பணம் கொடுக்காத தொடர்பாக அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றனர். இது தொடர்பாக அவர் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் மொத்தம் 8 பேர் மீது துரைப்பாக்கம் போலீசார் மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதாவது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் துரைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக பிஜேபி துரைப்பாக்கம் மண்டல் துணைத் தலைவர் வாசு, அதே போல 195வது வட்ட தலைவர் ஜெயக்குமார், 196வது வட்ட வார்டு வட்ட தலைவர் வெங்கடேசன் ஆகிய 3 பேரை கைது செய்து தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது பூத் ஏஜென்ட்களுக்கு பணம் பிரிப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் பாஜகவினரே மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.